ஆலம் லைஃப் யூடியூப் சேனலின் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று முதல் தகவல் பெட்டி என்ற ஒரு புதிய நிகழ்ச்சியை தொடங்க இருக்கிறோம். தகவல் பெட்டி நிகழ்ச்சியில் சமூகத்தில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை தொகுத்து வழங்க இருக்கிறோம். இன்றைக்கு தகவல் பெட்டி நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதுரை மாவட்டத்தில் எல்ஐசி அலுவலகத்தில் ஒரு நேர்மையான அதிகாரிக்கு நடந்த துயர சம்பவத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்முடைய ஆலம் லைஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. வாங்க நிகழ்வுக்குள்ளே போகலாம். மதுரை மாவட்டம் மேலப்பெருமாள் வீதியில் வணிக வளாகம் செயல்பட்டு வருது. அந்த வணிக வளாகத்தில் 2வது மாடியில் எல்ஐசி அலுவலகத்தோட கிளை அலுவலகம் செயல்பட்டு வருது. அதில் 2 அலுவலர்கள் பணியாற்றிட்டு வராங்க. ஒருத்தர் முதுநிலை மேலாளர், இன்னொருத்தர் உதவி மேலாளர், கீழே ஒரு வாட்ச்மேன் இருக்கார். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 17ஆம் தேதி இரவு அந்த வணிக வளாகம் தீப்பற்றி எரியுது. அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த எல்ஐசி அலுவலகம் இருந்த இடம் தீப்பற்றி எரியுது. ஆவணங்கள், கணிப்பொறிகள் தீப்பற்றி எரியுதுன்னு சொல்லிட்டு தீயணைப்பு படையினருக்கு தகவல் போகுது. உடனடியாக தீயணைப்பு படையினர் விரைந்து அந்த தீயை அணைக்க முயற்சி செய்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அலுவலகத்தில் இருந்த அந்த முதுநிலை மேலாளர் தீயில கருகி உயிரிழந்துடுறாங்க. உதவி மேலாளர் உயிர் தப்பி அவருக்கு வலது காலில் மட்டும் லேசான காயம் ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில், தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாரு. இப்போ அந்த இடத்துல நம்ம அந்த உதவி மேலாளரை டி ராம், அவரோட பேர் 45 வயது, கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த எல்ஐசி நிறுவனத்தில் உதவி மேலாளராக பணியாற்றிட்டு வராரு. அவர்கிட்ட விசாரிக்கும் போது முதுநிலை மேலாளர் மட்டும்தான் அலுவலகத்தில் இருந்தாங்க, நானும் அவரும் மட்டும்தான் இருந்தோம்னு சொல்லி தீயணைப்பு வீரர்கள் கிட்ட சொல்றாரு. ஆனா திரும்ப அவங்க மருத்துவமனைக்கு அவர் அனுமதிக்கப்படுறாரு. தீ அணைக்கப்படுது. அந்த அம்மாவை காப்பாற்ற முடியறதில்ல. இப்போ இதை தீ விபத்து வழக்காக காவல் நிலையம் பதிவு செய்கிறாங்க. இப்போ இந்த ஒரு குடும்பத்தினருக்கு மிகுந்த அதிர்ச்சியை தரக்கூடிய இந்த துயர சம்பவத்தை அந்த அவருடைய மகன் திலகர் திடல் காவல் நிலையத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாரு. எங்க அம்மாவோட சாவுல சந்தேகம் இருக்கு, அவங்க மரணம் சந்தேக மரணம்னு பதிவு பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. இப்ப தீ விபத்து வழக்கு சந்தேக மரணமா பதிவாகுது. உடனடியாக அவர்களுடைய பார்வை அந்த உதவி மேலாளர் பக்கம் போகுது. உதவி மேலாளரை போயிட்டு என்கொயரி பண்ண போறாங்க. அவர் உடல்நிலை குறைபாட்டால மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதுனால அவர்கிட்ட அவங்களால பேச முடியல, காவல்துறையினரால் பேச முடியல. மறுபடியும் வந்துடுறாங்க. இப்போ ஆவணங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆவணங்களை தேட ஆரம்பிக்கும் போது மேலப்பெருமாள் தெருவில் இருக்கக்கூடிய அனைத்து சிசிடிவி ஆவணங்களையும் கைப்பற்றி அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா தொகுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் அந்த சிசிடிவியில் என்ன பதிவாகி இருக்கு அப்படின்னா, இந்த டி ராம்னு சொல்லக்கூடிய உதவி மேலாளர் கீழே இருந்து வண்டியில், வாகனத்தில் பெட்ரோல் பிடிச்சிட்டு வரக்கூடிய ஒரு சீன் காட்சி பதிவாகுது. செக்யூரிட்டி கிட்ட விசாரிக்கிறாங்க. அந்த விசாரணை பதிவுகளையும் அந்த அவர்கிட்ட விசாரித்த வாக்குமூலங்களையும் இந்த சிசிடிவி பதிவுகள், கடைசியாக அந்த அம்மா யார்கிட்ட பேசினாங்க அப்படின்ற பதிவையும் அவங்க சேகரிக்கிறாங்க. அந்த அம்மா யார்கிட்ட கடைசியாக பேசியிருக்காங்க, ஒரு பதத்தட்டோட பேசியிருக்காங்க. லட்சுமி நாராயணன் அவருடைய மகன் பேர், அவர் தான் பெட்டிஷன் கொடுத்துருக்காரு. இப்போ அந்த லட்சுமி நாராயணன் கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறார், எங்கள் அம்மா கடைசியாக எங்கிட்ட தான் ஃபோன் பண்ணாங்க, உடனடியாக நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுன்னு மட்டும் சொன்னாங்க, பதற்றத்தோடு ஃபோன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி அவர் வாக்குமூலத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ இதையெல்லாம் கொண்டு கடைசியாக அந்த டி ராமை நெருங்குறாங்க. நெருங்கும்போது அவர் என்ன செய்கிறாருன்னா, எனக்கு மனப்பதற்றம், மன இறுக்கம், டிப்ரெஷனால் நான் அவங்கள பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக அதை முடிக்கிறார், தன்னோட மன இறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க திரும்பவும் அவரை 20ஆம் தேதி கைது பண்ணுறாங்க. இப்போ அவர் 17ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்குது, 18, 19 விசாரணை நடக்குது, 20ஆம் தேதி கைது பண்ணுறாங்க. அப்போ தான் சில திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வருது. அப்போ அந்த மேலாளர் யார், முதுநிலை மேலாளர் அப்படின்னா அவங்க தான் கல்யாணி நம்பி. வயது 55 வயது. உண்மையிலே அவங்க நேர்மையான அதிகாரி. அவங்க திருநெல்வேலியிலிருந்து அப்போ தான் பணி மாறுதல் பெற்று கடந்த மே மாதம் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க ஒரு 8 மாதம் ஆகுது. அவங்க பணியில் நேர்மையாக இருந்ததுனால டி ராம் செய்த அந்த உதவி மேலாளர் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே பணியில் இருந்திருக்காரு. அவர் செய்த முறைகேடுகளை கண்டுபிடிக்கிறாரு. எல்ஐசினா என்ன இருக்கும், பெரும்பாலும் காப்பீடுகள் இருக்கும். இதில் விபத்து காப்பீடு அந்த உயிரிழந்தவர்களுக்கு போய் சேர வேண்டிய தொகையில் இவர் முகவர்களோடு சேர்ந்து சில மிஸ்யூஸ் பண்ணியிருக்காரு, முறைகேடுகள், நிதி முறைகேட்டில் ஈடுபட்டிருக்காரு.
பண்ணியிருக்காரு, நிறைய மிஸ்யூஸ் பண்ணியிருக்காரு, ஆவணங்களில் திருத்தங்கள் இருக்குது. இவர் அதுவும் பயன்படுத்தக்கூடிய ஆவணங்களில் மட்டும் அதிகமான திருத்தங்கள் இருக்குது. அவங்களோட முறைகேடை கண்டுபிடித்து டி ராமை வந்து எச்சரிக்கிறாங்க. அவருடைய ஆவணங்கள் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணுறாங்க. எப்பவுமே ஒரு அலுவலகத்திலிருந்து இன்னொரு அலுவலகத்துக்கு வரும்போது என்னென்ன ஆவணங்கள் வந்து இருக்குது, என்னென்ன ஆவணங்கள் கிடைக்கப்பட்டிருக்குன்றதான் செக் பண்ணுவாங்க. அப்போ முதுநிலை மேலாளர் ஆய்வின் போது பல்வேறு முறைகேடுகளை டி ராம் செஞ்சிருக்காருன்றதை கண்டுபிடிச்சு இந்த தொகையை அவங்க திரும்ப செலுத்த வேண்டும், இல்லைனா உங்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு கண்டிப்பாக சொல்லிடுறாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த 17ஆம் தேதி போய் அந்த ஆவணங்களை அழிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுறாரு. திடீர்னு அந்த இடத்துல வெளியே போயிருந்த அந்த அம்மா கல்யாணி நம்பி வந்து வந்துடுறாங்க. முதுநிலை மேலாளர் வந்த உடனே இவர் இந்த ஆவணங்கள்லாம் எரிக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க, அதிர்ச்சி அடைஞ்சிட்டு அவர் தடுக்க முயற்சிக்கிறாங்க. தடுக்க முயற்சிக்கும் போது உன்னால தானே நான் இந்த மாதிரி ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு இவங்க மேலே அந்த பெட்ரோலை ஊற்றி பற்ற வைக்க முயற்சி பண்ணுறாரு. அப்போ முயற்சி பண்ணும்போது என்ன பண்ணுறாருன்னா, அவர் வெளியே வந்து பூட்டிட்டு அவர் தப்பிக்கிற மாதிரி அந்த தீ விபத்துலேருந்து தப்பிச்சிட்றாரு. இதுதான் வந்து போலீஸ்கிட்ட வாக்குமூலமாக கொடுத்துருக்காரு. இது முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த லக்ஷ்மி நாராயணன் மட்டும் போய் ஒரு பெட்டிஷன் ரைஸ் பண்ணலன்னா இந்த விவரங்கள் எதுவுமே தெரியாமல் போயிருக்கும். கடைசியாக அவங்க மகன்கிட்ட தான் அவங்க பேசியிருக்காங்க, நீ போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுப்பான்னு சொல்லி பதட்டத்தோடு பேசியிருக்காங்க. அவன் எரிக்க முற்பட்டான் இல்லைங்களா, அந்த சமயமே தன்னுடைய மகனுக்கு தான் அவங்க ஃபோன் பண்ணி அந்த கடைசி வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த ஆடியோ பதிவும் போலீஸாரால் வந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. பாருங்கள், ஒரு நேர்மையான அதிகாரியாக அந்த அம்மா பணியில் இருந்திருக்காங்க கல்யாணி நம்பி. தன்னுடைய 55 வயதிலும் துணிச்சலாக இந்த தவறை தட்டி கேட்டிருக்காங்க. எல்லா இடங்களிலும் எப்படியும் முறைகேட்டில் ஈடுபடுறவங்க, லஞ்சம், ஊழல், நாடு வந்து இந்த நிலையில் தான் போயிட்டுருக்கு. ஆனால் நேர்மைக்கு கிடைத்த பரிசா இதுன்றது நிச்சயமாகவே ஒரு எனக்கெல்லாம் வந்து ஒரு மன வலியை தந்திருக்கிறது. இந்த சமூகமும் இதை இப்படித்தான் பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அவங்க கல்யாணி நம்பி தன்னுடைய கணவர் இருக்கார், அவர் பேர் வந்து அழகர் நம்பி. அவர் வந்து அகில இந்திய வானொலியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஒரு நபர். இன்னைக்கு அவர் தன்னுடைய மனைவியை இழந்து தவிக்கக்கூடிய ஒரு சூழல். ஒரு அரசு பணியில் இருக்கக்கூடிய நேர்மையானவர்களுக்கு அரசாங்கம் உரிய பாதுகாப்பு வழங்குகிறதா அப்படின்றது இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்கு. இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட அவரை கொலை செய்ய வேண்டும், அவர் இருந்தால் தன்னுடைய பதவிக்கு தன்னுடைய தொழிலுக்கு ஆபத்து அப்படின்றத உணர்ந்த அந்த டி ராம் அவருடைய தவறு, அது வந்து மிகப்பெரிய கொடுந்தவறு, தெரிந்தே அந்த தவறை செய்திருக்கிறார். அவருக்கு வந்து உச்சபட்ச தண்டனையை இந்த நீதிமன்றம் வழங்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் இந்த குற்றங்கள் குறையும் அப்படின்னு நான் கருதுகிறேன். இன்றைக்கி அவன் செய்த தவறு போல் மற்றவர்களும் செய்ய துணியக்கூடாது. அதற்கு ஒரு பாடமாக இந்த தண்டனை அப்படி இருக்கணும். அதே போல் இந்த பாதுகாப்பு வழங்குவதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் களையப்பட வேண்டும். எந்த நேரமும் அரசு அலுவலகங்களில் துப்பாக்கி ஏந்திய போலீஸாரோட பாதுகாப்பு அவசியம் தேவைப்படுகிறது அப்படின்றத இந்த சம்பவம் நமக்கு நினைவூட்டுகிறது. எனவே இனி வருங்காலங்களில் உரிய பாதுகாப்பை வழங்குவது அரசாங்கத்தோட கடமை. அவர்களுக்கு முறையான பாதுகாப்பு வழங்கி இருந்தால் இன்றைக்கு இந்த அவலம் நடந்திருக்காது. அவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதோடு அவரை இழந்து வாடுகின்ற அவரது குடும்பத்தினருக்கு நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறது ஆலம் லைஃப் யூடியூப் சேனல். இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆலம் லைஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கு இந்த தகவலை கொண்டு போய் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி தோழர்களே.